மான நஷ்ட வழக்கு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் முறைப்படி தயாரிப்பு நிறுவனத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் அந்த பாடலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து வழக்கு கொடுக்குது. இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? இளையராஜா தொடர்ந்து வழக்கு தொடுக்கிறார் சொல்கிறது தவறான ஒரு பேச்சு. காரணம் என்னன்னா, தன்னுடைய பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தவறு என்று அவர் நினைக்கிறார். அது அவருடைய காப்பிரைட் அவர்கிட்ட இருக்கிறதாக அவர் நினைக்கிறார். அதே சமயத்தில் பணம் போட்டு படம் எடுத்த தயாரிப்பாளருக்குத்தான் அந்த தயாரிப்பில் உள்ள அனைத்து உரிமைகளும் சொந்தம்னு தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு லீகலான பிரச்சனை. அந்த லீகலான பிரச்சனைக்கு யார் சொந்தக்காரர்கள் நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா அந்த பிரச்சனை இல்லை. இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்டு சொல்ல போகுது. ஆனால் இளையராஜா சும்மா சும்மா கேஸ் போடுறாருங்கிறது எனக்கு தெரியும். போட்டாங்க, இப்போ குட் பேட் அக்லி போட்டிருக்காப்புல. நாங்கள் அவங்க நிறுவனம் விளக்கம் கொடுக்குறாங்க, நாங்கள் தயாரிப்பில் முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பாடலை. நான் கூட ஒரு படத்தில் நிலா அது வானத்து மேலே அப்படியே ரீமிக்ஸ் யூஸ் பண்ணேன். ரீமிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட நான் அந்த ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் இளையராஜா கேஸ் போடவே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் அவர் செய்வது சரின்னு நினச்சா அவர் அந்த செயலை செய்கிறார். அவர் செய்யறதே தவறுன்னு நம்ம இன்னொரு இடத்துலேருந்து சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.